நம்ம பயான்கள் கேட்கும்போதும் சரி, குத்துபாக்கள் கேட்கும்போதும் சரி, தாயிக்கள் குர்ஆனோட ஆயாத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அல் பக்கரா வசனம் 6, இங்கிலீஷ்ல அல் ஃபாத்திஹா வெர்சஸ் 5 இப்படிதான் இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் வெர்சஸ் வசனம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்ப இங்க ஆயா அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? தமிழ்ல இத வசனம் அப்படின்னும், இங்கிலீஷ்ல இத வெர்சஸ் அப்படின்னும் சொல்றது சரியா? வசனம் வெர்சஸ் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாட்டு அப்படி இல்லைன்னா கவிதை. இதனுடைய ஒரு தொகுதியை தான் நம்மளால வசனம் வெர்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை தான் நம்மளால வசனம் வெர்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப குர்ஆன்லேருந்து ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். சூரா அல் பக்கரா, அலிஃப் லாம் மீம், இது ஒரு ஆயா. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகின், இது ஒரு ஆயா. இதுல அலிஃப் லாம் மீம் என்பது எழுத்துக்கள். இது எப்படி வசனங்களா இருக்க முடியும்? இல்லைன்னா வெர்சஸ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இருந்தாதான் அது வசனம். இது மூணே மூணு எழுத்துக்கள். அப்போ இது ஒரு வசனமாக இருக்க முடியாது. ஆனா இது ஒரு ஆயா. அடுத்த உதாரணம், சூரா அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். இதில் அர் ரஹ்மான்ங்கிறது ஒரே ஒரு சொல். இது ஒரு ஆயா. ஒரே ஒரு சொல் என்பது எப்படி வசனமா இருக்க முடியும்? இதுல அல்லமல் குர்ஆன் அப்படிங்கிறத சேர்த்து சொன்னாதான் அது ஒரு வசனம். ஆக வசனம் என்பது ஆயா அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்தாது. வசனம்னு சொன்னா என்ன, ஆயான்னு சொன்னா என்ன? இப்ப ஏன் நீ ஒரு புது பிரச்சனையை கிளப்புற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆயா என்பதற்கு வல்லுநர்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இதை சுருக்கமா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம், தூரத்துல இருக்க நெருப்பையும் விறகையும் பார்த்து ஒரு பாலைவன அரபி இங்க யாரோ இருந்து தங்கியிருந்து சென்றிருப்பதை அவர் அரபியில் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஹரஜல் கௌமு பி ஆயாதிஹி அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் இல்லாமலே அங்க இருந்ததற்கான ஆதாரம், அத்தாட்சி, இதைத்தான் ஆயா அப்படின்னு சொல்றது. வமின் ஆயாதிஹி ஹல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம், பூமி, மலை, இது எல்லாமே இறைவனை சுட்டிக்காட்டக்கூடிய அத்தாட்சி. அதுபோல குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு ஆயாத்துக்களும் இறைவனை சுட்டிக்காட்டக்கூடிய அத்தாட்சி. இதுல வசனம்ங்கிற சொல்ல நீக்கிட்டு நம்ம ஆயாத்கள்னு பார்க்கும்போது தான் நம்மளோட பார்வை மாறுபடும். பின் குர்ஆனோட ஆயாத்துக்களை வசனம்னு சொல்றதும் வெர்சஸ்ன்னு சொல்றதும் நம்ம எங்கேருந்து காப்பி அடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள்.